பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்துருக்குறாங்க. 9 மாதம் கண்ணின் மணி போல் பாதுகாத்த 10வது மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். அநேக காரியங்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, தியானிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் நம்மளோட உற்சாகத்தை பார்த்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மத்திய ஆகாயத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துவாங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தியானத்துக்காக ஒரு வசனம் எடுத்துக்கலாம். 1 யோவான் 3:8 பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டாங்க. பிதாவாக இருக்கிற தேவன் எவ்வளோ காலங்களை பார்த்து தன் ஜனங்களை அறிவில்லாமலே செத்து போகிறாங்க, அறிவில்லாமலே அழியறான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்தது ஜனங்களுக்காக பாப பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த, அவங்களுக்காக ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் எழுந்த திரும்ப அவர் நமக்கு நிறைய இந்த வேத புத்தகம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு அவர் போயிருக்காங்க. திரும்ப வருவார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டாங்க. அந்த தேவகுமாரன் யாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேவகுமாரன் பிதாவினோட ஒரே பேரான குமாரன் இயேசு. அந்த தேவகுமாரன் இயேசு ஞானசானம் எடுத்து கறி ஏறும்போதே ஒரு பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. அந்த சத்தத்தில் இவன் என்னோட நேசகுமாரன், இவன் என்னோட நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுங்க, இவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவனுடைய குமாரனாக இயேசு வெளிப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். யோவான் 1:12 அப்படி தான் சொல்லியிருக்குதே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தான் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தோம். நம்மளும் இயேசுனோட பிள்ளைகள் தான், நம்மளும் பிதாவினோட பிள்ளைகள் தான். அப்படியாக இருக்கும்போது தேவகுமாரனான இயேசு பிசாசனோட வல்லமைகளை அழிக்கும்படியாக, கிரியைகளை அழிக்கும்படியாக உலகத்தில் வந்த மாதிரி நம்மளே இந்த உலகத்தில் அனுப்புவதனோட ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னங்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த நோக்கம் என்ன? அவர் பிசாசு என்னோட கிரியைகளை அழிக்கும்படியாக வந்த மாதிரி நாமளும் பிசாசோட கிரியைகளை அழிக்கணும். அதுக்காக ஆண்டவர் விரும்புகிறாங்க. அவர் சுவிசேஷத்தை அறிவித்த மாதிரி நாமளும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்ச மாதிரி நாமளும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியணும். யோவான் 17:7 நீர் எனக்கு தந்தவங்க பிதாவினிடத்துலேருந்து எல்லா வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாங்க, அதிகாரத்தை. பிதாவை என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் அவரோட ஊழியம் நடந்தது. அதே மாதிரி அதெல்லாம் உன்னால் தான் உண்டாயிருக்குதுன்னு சொல்லி இயேசு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் மத்தேயு பிசாசுன்னு என்னென்ன கிரியைகள் இந்த உலகத்தில் இருந்ததுன்னு சொல்லி 1-2 காரியம் தான். மத்தேயு 13:39 பிசாசே களையை விதைக்கிறான். வசனத்தை கேட்கும்போது பிசாசு களையை விதைக்கிறான். அந்த விதைக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் தானே. மத்தேயு 13 மார்க்கில் லூக்கோல் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. மார்க் 8 அப்படி நிறைய காரியத்தில் எழுதி வச்சுருக்கு. களையை விதைக்கிறவன் யார், அதை அறுக்கிறவன் யார், அது விதைக்கிறவங்க யார், அது அறுவடை அறுக்கிறவங்க யாருன்னு எல்லாம் ஆண்டவரே விளக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிசாசு களையை விதைக்கிறான். களையை என்னான்னு பார்த்தா, ஜனங்களுக்குள்ள அந்த வசனத்தை கேட்ட உடனே ஒரு அவிசுவாசம், ஒரு சோர்வு, ஒரு வேதனை, ஒரு அவிசுவாசம் வசனத்தை அவங்க இதயத்துலேருந்து எடுத்து போடுகிறாங்க, பயந்துக்கிறாங்க, சோர்வாக இருக்கிறது அதெல்லாம் எடுத்து போடுது. பிசாசு வசனத்தை ஜனங்க கேட்காதபடி ஏற்றுக்கொள்ளாதபடி பண்ணுவாங்க. அதெல்லாமல் பிசாசு துருபதேசங்களை நம்மளுக்கு கொண்டு வரும்படியாக பிசாசு செய்வா. அவிசுவாசம், ஆலோசனை, கெட்ட ஆலோசனை கொண்டு வரும். இதெல்லாம் சாத்தானுடைய வேலை தான். தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது அவனுக்கு பிடிக்காது. தேவபக்தியாக நடக்கிற யாருக்கும் அவன் துன்பம் கொடுப்பேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிற. தேவபக்தியாய் நடக்கிற யாரெல்லாம் விருப்பப்படுகிறோ அவங்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுப்பான். அதெல்லாமே லூக்கா 11:14 ஒரு வசனம் இருக்குது. பின்பே அவர் ஊமையாயிருக்கிற ஒருவனை ஊமையாயிருந்த ஒருவனோட பிசாசை துரத்தினால் பிசாசு புறப்பட்டு போன ஒருபடி இந்த ஊமைன்னு பேசினான்.
பேசாதபடிக்கு ஊமைனும் செவிடனுமான ஆவியெல்லாம் அவர் துரத்துனாங்க. அவர் எத்தனையோ காரியங்கள் செய்தது நமக்கு தெரியும். இது 1-2 காரியம். அதுவும் இல்லாமல் ஒரு பிறவி குருடனாக இவர் தண்டு அவன் கண்ணு காணாதபடிக்கே இந்த உலகத்தை மூடி வச்சு அவனை இயேசு வந்து கண்ணை திறக்கும்படியாக குருடனை சொஸ்தமாக்கின பிறகு அவன் கண்ணை திறந்துச்சு, அவன் ஆவிக்குரிய கண்ணுகளையும் திறந்துச்சு. இதே தேவகுமாரன் அல்லாத மனுஷன் இந்த காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் வாயிலேருந்தே அறிக்கேட்டது. அதாவது யோவான் 10:21 அவனோட மனக்கண்ணு கூட திறந்து விட்டுச்சு. அதாவது தேவன் வந்து பிசாசை ஒவ்வொரு வாசல் அடைக்கும் போது தேவன் வந்து திறக்கும். அவருக்கு பிரியமானவங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கு. ஊமையர் பேசணும், குருடனாக இருக்கிறது நல்லதல்ல. அந்த குருடன் பார்க்கணும், மனக்கண்ணை திறக்கணும். எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்க, உபத்திரப்படுத்துறவங்க எத்தனை பேர் நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அத்தனை பேரும் ஆண்டவர் வந்து அந்த கிரியைகளையெல்லாம் அழித்து துரத்தி ஜனங்களை விடுதலை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம வசனம் தெரிஞ்ச நம்மளும் வசனங்களை எல்லாம் வாசித்து இது பிரகாரம் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அந்த அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவருடைய இரத்தத்தின் வல்லமை, நாமத்தின் வல்லமை, எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்குது. நாம் அதை உபயோகப்படுத்தணும். பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறதுக்காக தேவகுமாரை வெளிப்பட்ட மாதிரி நாமளும் நம்ம பேரை சொல்லுங்க. பிசாசின் வல்லமை அழிக்கும்படியாக நான் வந்து பூமியில் வந்தது, வெளிப்பட்டது, அநேகருக்கு சுவிசேஷத்தை அனுப்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அனுப்பும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படியாக எல்லா காரியங்களும் நம்மளாலேயும் கூட செய்ய முடியுங்க. நாம் விசுவாசிக்கணும், நாம் நம்பிக்கையோடு இருக்கணும், வசனத்தை நம்பணும், உறுதியாக நம்பணும், அறிக்கையிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிச்சு கொள்ளணும். அப்போது நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யும்படி உதவி செய்வார். நாம் இப்போது ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த இறக்கம் தெரிஞ்ச நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேனப்பா. இந்த வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் உண்ட வல்லமை இறங்கட்டும், உண்ட அபிஷேகம் இறங்கட்டும். தேவகுமாரனான இயேசுவின் மேல் இறங்கின அதே அபிஷேகம் இந்த கேட்குற அத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் மட்டுமல்லாமல் வசனத்தை பிரசங்கிக்க ஒரு அபிஷேகத்தை அனுப்பும்படி ஜெபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீங்கள் மறுரூபப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஹிருதயங்கள், சிந்தனைகள், யோசனைகள், பார்வைகள், செவிகள், நடை, உடைய பாவனைகளுக்கு எல்லாம் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். எங்களோட மாம்ச எண்ணங்கள் எல்லாம் மாறி தேவகுமாரனோட எண்ணங்களாக மாம்சத்தில் இருந்த இயேசுவே ஆண்டவரே சோத்திரம். நீர் எப்படி அப்பா சோத்திரம் உன்னதத்துக்கு கொண்டு போனீங்களே, அதே போல் மாம்சத்தில் இருக்கிற எங்களே நீ பரலோகத்தில் கொண்டு போகும்படியாக இயேசு உன்னுடைய அப்பா சித்தத்தின்படி இந்த ஊழியம் செய்த மாதிரி நாங்களும் செய்யும்படியாக கர்த்தரோட கரத்திலே எங்களை இது கேட்குற அனைவரும் ஒப்பு கொடுக்குற ஆளுக செய்யுங்க, நடத்துங்கப்பா. சோத்திரண்ட வல்லமையினால் எங்களை தாங்குங்க, வழி நடத்துங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.